இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில மாசங்களாவே எனக்கு நான் எதையோ ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அ அது 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 லைக் நமக்கு தெரியும். நம்ம கூட எல்லாமே இருக்கலாம். நம்மட்ட ஒரு வேள பணங்கள் இருக்கலாம். அது இல்லன்னா நம்ம கூட சொந்தங்கள் இருக்கலாம். இல்லன்னா ஓகே நம்ம கூட எல்லாமே இருக்கலாம். ஆனா, நம்ம மத்தியில ஒரு 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 ஏதோ நம்மகிட்ட மிஸ் ஆகுது. இல்ல ஏதோ நம்மகிட்ட இல்ல. அப்படி உணரும்போது, நீங்க மிஸ் பண்றது அது ஆண்டவரா இருந்தாருன்னா, ஆண்டவருடைய பிரசன்னமா இருந்துச்சுன்னா, உண்மையாவே சொல்றேன், நம்ம பாக்கியவான்கள். ஸோ நான் என்னைக்குமே நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா ஊர்ல இருந்து இங்க சென்னையில இருக்கேன். நான் எதையுமே ரொம்ப மிஸ் பண்ணது கிடையாது. லைக் ஊர்ல போனா அப்பா, அம்மா ஓகே இருக்காங்க பார்க்கலாம். பட் அது ஓகே. பட் அதுக்கு மேல இப்போ ரீசென்ட்டா நான் ரொம்ப மிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய அ பிரசன்னத்த தான். ஓகே. அந்த அந்த சமயத்துல இந்த பரிசுத்த ஆவியானவர பத்தி நான் அதிகமா அ தியானிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இந்த நாளிலும் அத பத்தி தான் உங்க மத்தியில பேசப் போறேன். கர்த்தர் உங்களோடு இடைப்படட்டும். ஒருவேள நீங்க வந்து அ லைக் ஒருவேள உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இன்னும் உங்களுக்கு கிடைக்கல அப்டின்னா, எதுக்காக அது உங்களுக்கு வேணும்? இத பத்தி உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன். நீங்க இந்த கூட்டம் லைக் இந்த மீட்டிங் லைக் இந்த 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 கடைசி செஷன்ல ப்ரேயர் பண்றேன். உண்மையாவே நீங்க அந்த பரிசுத்த ஆவியோட வாஞ்சித்தீங்க அப்டின்னா, ஆண்டவர் உங்கள நிரப்ப வல்லவரா இருக்காரு. அதுபோக, ஒருவேள நீங்க ஆரம்பத்துல அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்த பெற்றிருப்போம். ஆனா, அந்த நிரப்பப்பட்ட அனுபவம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருக்காங்கிறது கேள்விக்குறி. ஓகே. என்னைக்கோ ஒரு மீட்டிங்ல போனேன். பரிசுத்தரோட அபிஷேகம் வந்துச்சு. லைக் நம்ம காலத்துல இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, பேசுவாங்க. லைக் பயங்காட்டுவாங்க. பரிசுத்தரோட அபிஷேகம் இல்லன்னா நீங்க அது உண்மதான் எல்லாமே. பட் எதுக்காக அந்த பரிசுத்தரோட அபிஷேகம் நமக்கு வேணும்? ஏன் நம்ம ஒவ்வொரு நாளும் அது நிரப்பப்படணும்? எதுக்காக அது ஒவ்வொரு நாளும் நம்ம காத்திருக்கணுங்கிறது, அதையும் உங்க மத்தியில நான் பேச ஆசைப்படுறேன். ஆண்டவர் உணர்த்தட்டும். ஆண்டவர் உங்களோட பேசட்டும். ஒருவேள நீங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால பரிசுத்தரோட அபிஷேகத்துல நிரம்பி இருக்கலாம். ஆனா, அந்த பரிசுத்தாவிய ஒவ்வொரு நாளும் நம்ம தக்க வச்சிருக்கிறோமா? அது ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுறோமா? நாம ஒவ்வொரு நாளும் அத அதிகமா எத தவறுகிறோமோ, தவறலையோ, அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்த நம்ம தவற விட்டுறக்கூடாது. அது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏன் தேவைங்கிறதையும் உங்க மத்தியில பேச ஆசைப்பட்டுருக்கேன். இது ஒரு சில நாட்களாக, ஒரு சில மாசங்களாக ஆண்டவர் உணர்த்தின விஷயம் உங்க மத்தியில நான் பேச விரும்புறேன். கர்த்தர் உங்களோடு பேசட்டும். ஆமென். இந்த நாளிலும் நம்ம வசனத்துக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அ 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளினாலே பேசத் தொடங்கினார். கடைசி பார்ட்ட வாசிக்கிறேன். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டார். திரும்ப வாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு கடைசி பாட்டு வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். ஆமென். ஒரு சின்ன பாடல பாடிட்டு நம்ம தியானத்துக்குள்ள போலாம். வந்தருளும் தூய ஆவியே தந்தருளும் தேவ மகிமையே வந்தருளும் தூய ஆவியே தந்தருளும் தேவ மகிமையே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே வழிநடத்தும் தூய ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே அசைவாடும் ஆவியே ஆவியே தூய ஆவியே
ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே இதையே பெற்ற வல்ல ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற வல்ல ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஆமென். ஸோ என்னோட வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா, அ நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது, ஸோ அந்த டைம்ல பரிசுத்த ஆவியினருக்காக ரொம்ப அ வாஞ்சித்திருந்தேன். அந்த டைம்ல நான் அதிகமா எனக்குள்ள ஒரு பயம். ஒருவேளை நான் மரிச்சிருந்தேன்னா, ஒருவேளை மரணம் வந்துச்சுன்னா, பைபிள் சொல்லியிருக்கு ஒருவன் ஜலத்தினாலும், ஆவியினாலும் அது வந்து நம்மளுக்கு கட்டாயம். அது உண்மைதான். ஒரு ஒரு பயத்தினால ஒரு ஒரு தள்ளப்பட்டு எனக்கு எப்படியாவது பரிசுத்த ஆவியானவர் வேணுங்கிற ஒரு பிடிவாதத்தினால ரொம்ப நாள் காத்திருந்தேன். ஒரு மீட்டிங்ல போகும்போது, அ அந்த ஜெபத்து முடிஞ்சோனே, அ ஆல்டர் கால் குடுத்திருந்தாங்க. அப்போ முன்னால போகும்போது, ஆண்டவரே அப்போ எனக்குள்ள ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஒரு வெறி. நான் வந்து எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஒருவேள மரிச்சிருந்தா நம்ம எங்க போவோம்? ஸோ அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணுங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த பயங்கரமான அந்த உணர்வு இருந்ததுனால, அ மணிக்கணக்கா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். எனக்கு எப்படியாவது குடுங்க. நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, 2010, 11 அந்த டைம்ல நடந்த சம்பவம். ஸோ அப்ப ஜெபம் பண்ணும்போது ஒரு மீட்டிங் போம்போது, அ ஆண்டவரே என்ன நிரப்புங்கங்கும்போது, இதுக்கு முன்னால நெறைய மீட்டிங் போயிருக்கேன். பட் அப்போ அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ நம்ம பக்கத்துல உள்ளவங்கள பார்க்கிறது, இல்லன்னா யாராவது அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் உண்டு. நம்ம நெறைய எப்படி பார்ப்போம், நீங்க போற சபையா இருக்கட்டும், இல்லன்னா நம்ம சர்க்கிளா இருக்கட்டும், பிரேயர் போகும்போது நமக்குள்ள ஒரு கூச்சம் வரும். ஏன்னா அந்த பரிசுத்த அபிஷேகம் வரும்போது ஒரு சிலரால தாங்க கொள்ள முடியாத அபிஷேகம், தூக்கி வீசப்படுவாங்க. அந்த அனுபவம். சிலவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும், சிலவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஏதோ ஒரு கூச்ச உணர்வு, இல்லன்னா யாரோ ஏதோ பேசுவாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம பரிசுத்த ஆவியானவர அதிகமா விரும்புறதில்ல. அப்படி என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அப்படி நான் நெறைய நாள் தட்டி கழிச்சிருக்கேன். ஆனா அந்த டைம்ல ஆண்டவரே எனக்கு எந்த இதுவுமே இல்ல. என்ன நிரப்புங்கன்னு சொல்லும்போது, ஒரு பயங்கர ஒரு அபிஷேகம் என் மேல இறங்குனுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு தூக்கி வீசப்பட்டேன். பின்னால பயங்கரமான ஒரு அபிஷேகம். இத நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, இந்த அபிஷேகம் வந்ததும் நான் சொல்றேன். ஆண்டவரே நான் பாவி. நான் நான் அந்த டைம்ல நான் ஒண்ணும் பெரிய பாவம்லாம் பண்ணல. ஆனா என்ன அறியாமலே ஆண்டவரே என்ன மன்னிங்க. நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது நம்ம மனம் திரும்பும்போது, பாவிங்கிற மனம் திரும்பும்போது, அவரிடத்துல போகும்போது, அவர் பரிசுத்த ஆவியின் வரத்த தருகிறார். லைக் என்ன சொல்ல வரேன்னா, பரிசுத்த ஆவியினர் அபிஷேகம் வரும்போது நம்ம உணர்த்தப்படுவோம். ஆமென். உணர்த்தப்படுவோம். ஸோ அந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல பயங்கரமான ஒரு அபிஷேகம். அதுக்கப்புறம் நெறைய மீட்டிங்ல வந்துச்சு. காலப்போக்குல என்னாச்சு அப்டின்னா, அதுதான் பரிசுத்த ஆவியினர் அபிஷேகம் நமக்குள்ள வந்துக்கல. சரி பரவால்ல. அத நிரப்பப்படுத்துகிற அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில இல்லாம போச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த அபிஷேகம் எனக்குள்ள வரல. நான் வந்து என்னுடைய சூழ்நிலைகள், அதுக்கப்புறம் என்னுடைய நானே மட்டுப்படுத்திட்டேன். இல்ல இருக்கட்டும். எல்லாரும் பார்ப்பாங்க ஒரு மாதிரி. இல்ல, இல்ல. நானே ஆண்டவர லைக் என்ன சொல்ல, வேண்டாங்கிற தட்டி அந்த மாதிரியான ஒரு அனுபவம். 2வது அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் எனக்கு வந்துட்டு போதும். அந்த நிரப்பப்படுகிற அனுபவத்த நான் வாங்கிக்காம விட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கடந்த ஒரு ஒரு 6, 7 மாசங்களா ரொம்ப என் மனசுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது, மிஸ் ஆகுது, மிஸ் ஆகுது. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. எல்லாமே இருக்கு. வேலை இருக்கு, குடும்பம் இருக்கு. எங்க எங்க வீட்ல 1008 பிரச்சனைகள் போகுது. அது உண்மதான். லைக் உங்களுடைய வாழ்க்கையிலும் போகலாம். பட் அந்த மிஸ் ஆகுற ஒரு விஷயம், அது ஆண்டவரா இருக்காரா? ஆமென். நம்மள யோசிப்போம். ஒருவேளை இருந்தாருன்னா, அந்த அந்த அனுபவம் எப்ப வரும்னா, நம்ம காத்து இருக்கும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியினோட அபிஷேகத்துல நிரப்பப்படும் பொழுது, ஆமென். நிரப்பப்படும் பொழுது, கடைசி வசனம், தயவு ஜனங்களிடத்துல தயவு தானா வரும். நம்ம எல்லாத்துக்கும் சாட்சியா இருப்போம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த பரிசுத்தரோட அபிஷேகம் பழைய ஏற்பாட்டுல எப்படி இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டுல எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன். அதுக்கு முன்னால நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஒரு 6, 7 மாசமா ஏதோ என்னுடைய வாழ்க்கையில மிஸ் ஆகுது. பாத்தீங்கன்னா, திரும்ப பாவம் லைக் பாவம் செய்யாத மனுஷன் இங்க யாருமே இல்ல. கரெக்ட்டா?
யாருமே இங்க பாவம் செய்யாத மனுஷங்க இல்ல. எனக்குள்ள ஒரு தடுமாற்றம் வரும்போது, ஏன் ஆண்டவரே? ஏன் ஆண்டவருங்கும்போது, நான் ரீசெண்டா கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சேன்னா, அந்த ஆதியில இருந்த அந்த பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட அனுபவம். ஆமென். அன்னைக்கு மணிக்கணக்கா முழங்கால்ல நின்னு, ஆண்டவரே நிரப்புங்க, கைய தூக்கி ஜெபிக்கும் பொழுது, பலத்த நோக்கி பார்க்கும் பொழுது, கண்கள்ல இருந்து கண்ணீர் தானா வடியும். மணிக்கணக்கா அந்நிய பாஷையில பேசக்கூடிய நாட்கள் கூட உண்டு. அந்த அனுபவத்த இன்னைக்கு நம்மள்ல இருக்கிற ஒரு சிலர் நீங்க மிஸ் பண்றீங்க என்ன போல. உண்மையாவே சொல்றேன். கர்த்தர் உங்களோட இடப்படுகிறார். நீங்க அந்த அனுபவத்த நிரப்பப்படும்படி ஆண்டவர் உங்களோடு உணர்த்துகிறார். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆமென், ஆமென். பார்த்தீங்கன்னா, அ ஒரு சில பயங்கர பயங்கர போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில வந்தது. அப்படிங்கும்போது தான் இப்போ ஒரு 2 சில வாரத்துகளுக்கு முன்பதாக அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்த அளவில்லாமல் ஆண்டவர் எனக்கு தந்தார். ஆமென். ஹalleluya. அந்த அபிஷேகம் நிரப்பம் போடும்பொழுது, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2011 அந்த டைம்ல என் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை, ஆண்டவரே பாவி என்ன மன்னிங்க. ஆண்டவரே நான் பாவி நான் மன்னிங்க. ஆண்டவரே நான் பாவி மன்னிங்க. இன்னைக்கு நான் அதிகமா வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினத்துல நிரப்பப்படணும். ஆண்டவரே அதுக்காக தான் சொல்றேன். சிலுவையில ஆண்டவர் நமக்காக ஜீவனை தந்தார். யோவான் பார்த்தீங்கன்னா யோவான் 14, 16, 17 போட்டிருக்கோம். அவரு அதாவது பழைய ஏற்பாட்டுல அவரு சில ப சில குறிப்பிட்ட மனுஷங்களுக்கு வருவாரு, போவாரு, வருவாரு, போவாரு. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டுல நமக்காக மனுஷனாக வந்தாரு. அந்த டைம்ல யோவான் 14, 16ல பேசுறாரு. நான் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி. ஆமென். அவரு நம்மளோட வாசம் பண்ணும் பொருட்டு அவர் மனுஷனா வந்து நமக்காக அடிபட்டு தம்முடைய ஜீவன தந்து அந்த டைம்ல நான் இப்படி பேச்சுறவாளன அனுப்புவாரு. நம்ம கூட வாசமா இருக்க விரும்புறார். அந்த தேவனை நம்ம ஏன் தட்டி கழிக்கிறோம்? ஆமென். அந்த தேவனை நம்ம ஏன் அதிகமா வாஞ்சிக்காம இருக்கோம்? ஏன் அந்த 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 நிறைவுல நம்ம இல்லாம இருக்கோங்கிறத நம்ம யோசிப்போம். அதுக்கு முன்னால நம்ம பார்க்கலாம். அந்த பழைய ஏற்பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த பரிசுத்த ஆவியினரோட அபிஷேகம் வந்து புதிய ஏற்பாட்டுல ஏன் நமக்கு வேணுங்கிறது முன்னாடி பழைய ஏற்பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, சில குறிப்பிட்ட மனுஷங்களுக்கு தான் போகும். உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் எதுவும் புதுசா சொல்லப் போறதில்ல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பெசலேயல்ங்கிற ஒரு மனுஷன். அந்த அதாவது தேவாலயம் கட்டப்படும் பொழுது மோசே காலத்துல பெசலேயல்ங்கிற ஒரு மனுஷன ஆண்டவர் தேர்ந்தெடுக்காரு. ஸோ அவருக்கு ஆண்டவருடைய தேவனுடைய அந்த அந்த தேவ ஆவி அவரிடத்துல போகும்போது ஆண்டவர் அனுப்புறாரு. ஏன் அனுப்புறாரு அப்படின்னா, நல்லாவே தெரியும். அந்த மர வேலை, தங்க வேலை, வெள்ளி வேலை, ரத்தின வேலை அந்த வேலைகள் செய்யும் படும் பொருட்டு அந்த உடன்படிக்கை பற்றிய அந்த அந்த இத செய்யும் பொருட்டும் பட்டு ஒரு விசேஷித்த ஞானம் அவனுக்கு வேண்டும்படி அந்த பரிசுத்த ஆவியினால் போகுது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனுக்கு ஏன் அந்த பரிசுத்த ஆவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் வேலையை செய்யப்படும் பொருட்டு அந்த அபிஷேகம் அந்த மனுஷனுக்காக போச்சு. ஆனா, சதா காலமும் அந்த மனுஷனோட இருந்துச்சா பார்த்தோன்னா, அது நமக்கு தெரியல. வேதத்துல எழுதல. அதுக்கப்புறம் 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மோசே நம்மளுக்கு தெரியும். இந்த ஜனங்கள் வந்து எங்களுக்கு கறி வேணுங்கிற மாதிரி பயங்கரமா அதாவது மோசே கிட்ட போய் முறையிடுவாங்க. அப்படிங்கும்போது மோசே தெரியும். மோசே ஆண்டவர்கிட்ட முறையிடுறது, அதுக்கப்புறம் அந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு நல்லாக தெரியும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 11வது அதிகாரம் 25, 29ல போட்டிருக்கும். மோசேயும் அந்த மூப்பர்களும் போய் காத்திருந்து ஜெபம் பண்ணும்பொழுது, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவங்க ஜனங்கள் மத்தியில போகும். அப்புறம் எல்லாரும் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காத்து பெருத்த பலத்த காய்ச்சி வீசும்போது காடைகள் தானா வந்து விழும். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, லைக் ஒரு சூழ்நிலை வரும். கடினமான ஒரு சூழ்நிலை வரும். இல்லன்னா ஒரு குறிப்பிட்ட பர்ட்டிகுலர் வேலைய செய்யணும். அதுல தேவ ஞானம் வேணும். அப்படிங்கிற சமயத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மத்தியில இறங்க மாட்டாரு. ஒரு குறிப்பிட்ட மனுஷன் மத்தியில இறங்குவார். ஆனா புதிய ஏற்பாடு அப்படி இல்ல. சதா காலமும் நம்மளோடு இருக்கும்படி ஆமென். நம்மளோடு இருக்கும்படி ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல நமக்காக அந்த 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 ஒரு வாக்குத்தத்தத்த நம்மளுக்கு குடுத்திருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யோசுவா கூட அந்த பரிசுத்த அந்த அபிஷேக தேவ ஆவி இருக்கும். எப்படின்னா, உபாகமம் 34 அதிகாரம் அந்த கடைசி பார்ட் பார்த்தீங்கன்னா, மோசே மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஜனங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது, ஆண்டவரு யோசுவாவ தெரிந்து கொடுப்பாரு. ஏன் தெரிந்து கொள்ளலாம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள வழிநடத்தும் பொருட்டு. ஓகே. பழைய ஏற்பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, செலக்டிவ் பீப்பிள்க்கு தான் ஆண்டவர் குடுப்பாரு. ஏதோ ஒரு காரியத்த செய்யும்படி தான் அந்த பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் இருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டுல இல்ல. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளுடைய இதயத்துல அவர் வாசமா இருக்கிறார். அவன் நம்மளோட தான் தேவனுடைய ஆலயம். அவர் நம்மளிடத்துல வாசமா இருக்கிறார். எப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் மூலமாய், அந்த நிறைவின் மூலமாய், அந்த அனுபவத்தின் மூலமாய் நம்மளோட அவர் இருக்க விரும்புறாரு. அதை இன்னும் டீட்டெயிலா நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யோசுவாக்கு அந்த பரிசுத்த அபிஷேகம் ஏன் தேவைப்பட்டுச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பேற்பட்ட ஜனங்கள். அவர்கள வழி நடத்தணும் அப்படின்னா,
ஒரு 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 சாதாரண மனுஷனால முடியாது. அந்த அவர்களை வழிநடத்தும் பொருட்டு ஒரு அபிஷேகம் அவங்களுக்குள்ள தேவைப்பட்டுச்சு. அந்த அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். யோசுவா செஞ்சத காட்டிலும் அ மோசே செய்ததை காட்டிலும் யோசுவா பலத்த காரியங்கள பண்ணத பார்த்தோம். ஆமென். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படி போகும்போது சிம்சோன் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அ அதாவது அ இது வந்து ராஜாக்கள் காலங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை செய்யும் பொருட்டு, தன்னுடைய ஜனங்களை நடப்பிக்கும் பொருட்டு, ஏற்ற காலத்துல சில நபர்களுக்குள்ள இறங்குவாரு. பயங்கரமா இறங்குவாரு. அந்த மனுஷங்களுக்கு ஞானம் வரும், அறிவு வரும். அவங்கள கொண்டு ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு. அப்படிதான் மோசே மூலமா ஆண்டவர் நியாயப்பிரமாணங்கள குடுக்காரு. அந்த பரிசுத்த அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம், யோசுவாக்கு அந்த அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் ஜனங்கள வழிநடத்தக்கூடிய ஞானம் எல்லாமே கிடைக்கி, அதுக்கப்புறம் அவங்களுடைய நாட்களுக்கு பிறகு சிம்சோன். நல்லாவே தெரியும். சிம்சோன் போயிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வரும். சிங்கம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள தேவ ஆவி அதுக்கு முன்னால அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். லைக் அதுக்கு முந்தின அதிகாரத்துல நீங்க வாசிங்க அப்படின்னா, சிம்சனோட ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால ஏவ தொடங்குவார்ன்னு ஒரு வசனம் இருக்கும். இந்த அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கா? இல்ல என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்ற சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, 2011 அந்த டைம்ல நான் சொன்னோம்ல, அந்த பரிசுத்த விஷயத்துல நிரப்பப்பட்ட அனுபவம். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது, திடீர்னு பஸ்ல போயிட்டுருக்கும்போது, என் மனசுல ஆண்டவர் ஏவுவாரு பயங்கரமா. "ஏய் இவனுக்காக ஜெபம் பண்ணு. இவங்ககிட்ட போய் சொல்லு" அப்படிங்கிற மாரி ஒரு அனுபவம் வரும். ஸோ என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் பேசிருவேன். அதுக்கப்புறம் அந்த நபர்கள என் வாழ்க்கையில ஒரு நாளும் நான் மீட் பண்ணதே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு காலையில ஆண்டவர் உணர்த்துவாரு, "ஏய் நீ இந்த நாட்டுக்காக ஜெபம் பண்ணு. இந்தோனேஷியாக்காக ஜெபம் பண்ணு" அப்படிம்பாரு. நான் ஜெபம் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா, இது நான் நடந்த சம்பவத்த கர்த்தருக்கு முன்பதாக உங்க மத்தியில சொல்றேன். அ எனக்கு எந்த வருஷம்னு ஞாபகம் இல்ல. ஒரு நாள் எங்க சபையில நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் ஒரு தேசங்களுக்காக ஜெபம் பண்ணு அப்படிங்காரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்மள ஏவ தொடங்குவாரு. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நம்மள உணர்த்த தொடங்குவாரு. ஆமென். ஸோ அந்த அனுபவத்த தான் இப்போ உங்க மத்தியில நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாட்டுக்காக ஜெபம் பண்ண சொன்னாரு. நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கு அடுத்த நாள் தினத்தந்தி நியூஸ்ல பார்க்கேன். அது வந்து அந்த தேசத்துல பயங்கர ஒரு நிலநடுக்கம். 7.6 7.2 லைக் ஹெக்டர் பெரிய லெவல். ஆனா அந்த தேசத்துல ஒரு சின்ன பாதிப்பு கூட வரல. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில வருஷங்கள் கழித்து அதை விட கம்மியான பாதிப்புல நிலநடுக்கம் வருது. அந்த தேசம் ஒழுங்கப்படுது. லைக் அந்த தேசத்துல பயங்கர பாதிப்பு வருது. ஸோ இதுல என்ன சொல்ல வரேன்னா, பரிசுத்த ஆவியினர் அபிஷேகம் நம்ம நிரப்பப்படும் பொழுது, ஆமென். அந்த அனுபவம் நமக்குள்ள வரும். ஸோ அதே மாரி தான் சிம்சோன் அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது, ஆண்டவர் ஏவ தொடங்குறாரு. அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வருது. சிங்கத்த அந்த அந்த ஆட்ட வாய கிழிக்கிற மாரி அசால்ட்டா கிழிச்சு போட்டுருவாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்திரீனிடத்துல அவன் பாவம் பண்ணிட்டு இருந்த டைம்ல அவன் கையெல்லாம் கட்டி போட்டுருந்தாங்க. ஏதோ பெலிஸ்தர்கள் வராங்கன்னு சொல்லும்போது, அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் அவனுக்குள்ள இறங்கும்போது, அந்த சணல் எல்லாம் தெறிக்கப்பட்டு போற அனுபவத்த பார்ப்போம். இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா, சிம்சோன ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு. ஏன்னா, அந்த ஜனங்கள ரட்சிக்கப்பட்டு ஒரு நியாயாதிபதியா வச்சிருந்தாரு. ஸோ பழைய ஏற்பாட்டுல அந்த அபிஷேகம் வந்து ஒருவேளை சிம்சோன்ல இருக்கிற அபிஷேகத்த பார்த்து ஒருவேளை மத்தவங்க, ஐயோ! நமக்குள்ள அந்த பராக்கிரமம் இல்லையே அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்ல. ஆமென். அதை காட்டிலும் அதாவது அவங்களுக்கு அந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல தான் அந்த அபிஷேகம் போகுது. ஆனா நமக்குள்ள அப்படி இல்ல. நித்திய காலமா அவர் நம்மளுடைய இதயத்துல வாசமா இருக்கார். ஆமென். ஆனா நம்ம தான் அந்த அனுபவத்துல நிரம்பி இருக்க மாட்டேங்கும். ஆமென். என்னால எல்லா நேரத்திலும் இருக்க முடியல. ஆனா இப்ப ரீசென்ட் டைம்ல அ அ ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நேரமும் ஒருவேளை நான் மீறும் பொழுது ஆண்டவர் உணர்த்துறாரு. அந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சவுல் உங்களுக்கு தெரியும். அ அ ராஜாக்கள் அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னு ஒரு ராஜாவ உண்டாக்கும்போது, சாமுவேல் தீர்க்கதரிசி கொண்டு தைல குப்பிய கொண்டு போறாங்க. அந்த அபிஷேகம் அவன் மேல பண்ணும்பொழுது, உங்களுக்கு தெரியும். அந்த நாகாஸ்ங்கிற ஒரு ராஜா இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வரும்பொழுது, சவுல் அத கேள்விப்படுறாரு. ஜனங்கள் எல்லாம் ஒரு மாரி துப்பிட்டு இருக்கும்போது, என்ன நடக்குங்கும்போது, இப்படி இவன் அந்த வலது கண்ண புடுங்குவாங்கிற மாரி ஒரு சம்பவம் உங்களுக்கு மத்தியில வருது. உடனே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவன் மேல இறங்குது. ஆமென். ஜனங்களுக்கு அந்த அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும் பொருட்டு, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொருட்டு, ஆமென், ஆமென். ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு சிலரை தெரிந்தெடுத்துக் கொண்டு, ஆமென். அந்த பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் இறங்கும் பொழுது, ஆமென். பெலிஸ்தர் இடத்திலிருந்தோ, இல்லைன்னா சத்துருவின் இடத்திலிருந்தோ ரட்சிக்கும் பொருட்டு அந்த பரிசுத்த ஆவி செய்யப்பட்டுச்சு. அதே மாரிதான் புதிய ஏற்பாட்டுல திரளான ஜனங்கள் இருக்காங்க. ஆமென். இன்னும் பாருங்க நம்ம தேசத்துல எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. அந்த ஜனங்களை மீட்கும் பொருட்டு, ஆமென். ஆண்டவர் நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர அபிஷேகத்த தந்திருக்கிறார். ஆனா
நம்ம நிரப்பப்படாத ஒரு அனுபவத்துல இருக்கோம். இல்லன்னா அந்த பரிசுத்த ஆவியினோட அபிஷேகத்த பெற்றுக் கொள்ளாத அந்த காத்திருக்கிற அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாம இருக்கு. என்னுடைய வாழ்க்கையிலயும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10, 12 வருஷம் பிளாங்காவே போயிட்டு, ஓகே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ள வந்துட்டு, ஓகே நான் குவாலிஃபைட் அப்படிங்கிற ஒரு தாட் தான் என் இருதயத்துல இருந்துச்சு. ஆனா அந்த நிரப்பப்படுற அனுபவம் எனக்கு மங்கி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை நேசித்தபடியால் ஆமென். மீண்டும் அந்த உணர்வை எனக்கு தந்தார். அந்த கரெக்டான நேரத்துல நான் நான் நம்புறேன். நான் விசுவாசிக்கிறேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அந்த அவர் என்ன அழைச்சபடியால் தாயின் கருவுல தெரிந்து கொண்டபடியால் ஆமென். சோ அவர் என்ன விடல. திரும்பவும் அந்த அனுபவத்த எனக்கு தந்திருக்கிறார். அதே அனுபவத்த தான் உங்களுக்கும் அவர் தர விரும்புறார். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்திற்கு காத்திருக்கிற அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கா? பாருங்க, நம்ம குடும்பத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு இயேசு தெரியல. ஏன்னா இயேசுவ நம்மளுடைய வாழ்க்கையில அவங்க பார்க்கல. ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசட்டும். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உங்க வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஜனங்களுடைய இதயத்தை நொறுக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் முன்பதாக திரளான ஜனங்கள் இருக்காங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்களை இன்னும் அறியல ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே ஜனங்களுக்கு பயன்படுத்தும் பொருட்டு ஆண்டவரே ஆவியின் கனிகள் ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து வெளிப்படும் பொருட்டு ஆண்டவரே இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா காத்திருங்கன்னு சொல்றாங்க. ஆண்டவரு அது எடுத்துக்கொள்ளப்பட்ட அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் தரிசனம் ஆகுறாரு. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்காங்க. நீங்க போய் காத்திருங்க. ஆமென். அதேபடி 120 சீஷர்கள் காத்திருந்தாங்க. ஒருமனப்பட்டு காத்திருந்தாங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் விரும்புங்க. உலகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னான். சில சிலர் இங்க இருக்கிற சிலர் ஒருவேளை அப் அண்ட் டவுன்ங்கிற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. சில நேரத்துல நல்லா இருக்கும். சில நேரத்துல டவுனா இருக்கும். நீங்க ஒரு சிலர் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றிருக்கலாம். ஆனா நிரப்பப்பட்ட அனுபவம் இருக்கா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். இந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கா? ஆமென். பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல அந்த காத்திருந்த அனுபவம் வந்துச்சு. ஆமென். ஆமென். இந்த காத்திருந்த அனுபவம் வந்துச்சு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வராங்க. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறாங்க. ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறாங்க. பாத்தீங்கன்னா, அதே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் போடுற பரிசுத்த ஆவியினிடத்துல உங்களிடத்துல வரும் பொழுது, இன்னைக்கு பரிசுத்த அபிஷேகம் நம்மளிடத்துல வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கல. நேர அ லைக் இடம் கொடுக்கல. அந்த நிரப்பப்படுகிற அனுபவத்துக்கு நம்ம இடம் கொடுக்கல. நம்ம என்னைக்கு அந்த பரிசுத்த அப்பா ஷிகாலா காராதியா குமா. என்னைக்கு நம்ம பரிசுத்தனோட அபிஷேகத்துல நிரப்பப்பட்டு ஆமென் பரிசுத்த ஆவிய பெற்று நம்ம போகும் பொழுது, நம்ம எல்லா இடத்துலயும் யூதர்களும், சமயரும், எருசலேமிலும் சாட்சிகளாக இருப்போம். ஆமென். ஹalleluya. அந்த சாட்சிகளா இருக்கிற அனுபவத்த ஆண்டவர் நமக்கு தரட்டும். பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல நான் சொல்லியிருந்தேன். எப்போதும் நம்மளிடத்துல அவர் வாசமா இருக்க அந்த வாக்குத்தத்தத்த இந்த பரிசுத்த ஆவிங்கிற பேச்சுரவலனாகிய அந்த வாக்குத்தத்தம் மூலமா ஆண்டவர் நமக்குள்ள குடுத்தாரு. 2வது வந்து பாத்தீங்கன்னா, லைக் நெறைய இது சொல்றான். பட் ஒரு சில விஷயங்கள லைக் சீக்கிரமா உங்க இடத்துல சொல்லி ஆசைப்படுறேன். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா, கலாத்தியர் 5:22, 23 ஆவியின் கனிகள். ஆமென். பரிசுத்த ஆவியினால ஒரு மனுஷன் நிரப்பப்படும் பொழுது, ஆவியின் கனிகள் ஆமென். நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். பரிசுத்த ஆவியினால ஒரு மனுஷன் நிரம்பப்படும் பொழுதுதான் ஆமென். நிரம்பப்படும் பொழுதுதான் ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவைகள் எல்லாம் ஆமென் நம்மளுடைய வாழ்க்கையில நிரம்பும். நான் சொல்லியிருந்தேன், நெறைய நேரத்துல நம்ம தடுமாறி இருக்கோம். இச்சையடக்கம் நம்மளிடத்துல இல்ல. காரணம் பரிசுத்த ஆவியினால அபிஷேகத்தினால நிரப்பப்படல. பரிசுத்த ஆவியினோட அபிஷேகத்துல நிரப்பப்பட்டோம் அப்படின்னா, இந்த இடறல் வராது. ஆமென்.
சில நேரத்துல நம்ம குடும்பத்துல இயேசுவ நம்மளால வெளிப்படுத்த முடியல. அன்பு நம்மளிடத்துல இல்ல. சமாதானம் நம்மளிடத்துல இல்ல. நீடிய பொறுமை நம்மளிடத்துல இல்ல. சில மனுஷங்க மேல நம்மளிடத்துல இருந்தும், அவங்களிடத்துல கொடுக்கக்கூடிய தயவு நம்மளிடத்துல இல்ல. நற்குணம் இல்ல. காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்படாம இருக்கோம். நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துல நிரப்பப்பட்டுட்டோம்னா பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பேதுரு, யோவானும் போறாங்க. ஒரு பிறவி சப்பானி ஒருத்தர் போயிட்டு அவங்கள ஆலயத்துக்கு முன்னால வச்சிருக்காங்க. அந்த 2 பேரும் பார்த்து எங்களிடத்துல குடுக்க ஒண்ணும் இல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொல்றாங்க. எழுந்து நடந்துட்டாங்க. அதெல்லாம் அதெல்லாம் அது 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 2வது, 3வது விஷயங்கள். ஆனா முதல்ல பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் எப்போதும் நம்ம கூடத்துல வாசமா இருக்காரு. இந்த ஆவியின் கனிகள் நம்மளிடத்துல வெளிப்படுதா? வெளிப்படுதா? ஜனங்கள் நம்மள பார்க்கும்போது ஏசப்பாவ பார்க்காங்களா? அந்த அனுபவம் நமக்குள்ள வேணும் அப்படின்னா, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். ஆமென். நம்ம நிரப்பப்படும் பொழுது சாட்சிகளாய் அப்போஸ்தலர் 1:8 போட்டிருக்கோம். யூதாவிலும் பரிசுத்தவான்களிடத்திலும் வரும்பொழுது யூதேயாவிலும் சமாரியாவிலும் சகல ஜனத்திலும் நம்ம சாட்சிகளாய் இருப்போம். ஆமென். அதுதான் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல நான் நம்புறேன். பரிசுத்தாவியானவர் நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாவே இந்த கனிகள் அவங்களிடத்துல வெளியிருக்கும். அந்த கனிகள் வெளிப்பட போய் தான் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு. அந்த சப்பானிய பார்த்ததும் ஒரு விசுவாசம் வந்துச்சு. விசுவாசம் வந்ததும் இயேசுவின் நாமத்த பகிரங்கமா சொல்லி அவன குணப்படுத்துறாங்க. ஆமென். இந்த நாளில நான் ஒண்ண சொல்லிக்கொண்டு குயிக்கா சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். பரிசுத்தாவியோட அபிஷேகம், அந்த நிறைவு ஃபர்ஸ்ட்டு அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், அந்த நிறைவுக்கு காத்திருக்கோமா? ஒருவேளை காத்திருக்கலன்னா, ஆண்டவரே என்ன மன்னிங்க. பாவியான என்ன மன்னிங்க. அந்த பரிசுத்தரோட அபிஷேகத்துக்கு ஆண்டவரே என்ன காத்து கொடுக்க, ஒப்பு கொடுக்கன்னு சொல்லுங்க. அது ஏன் தெரியுமா அது வேணும்? இந்த உலகத்த நெறைய ஜனங்கள் இருக்காங்க. அறுப்பு மிகுதி. ஆனா அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு நம்மளிடத்தில் இல்லாததுனால, ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருக்காங்க அறியாமையில. ஆண்டவரே அதற்கென்று நான் என்ன ஒப்பு கொடுக்கேங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா, ஆண்டவரே உங்களிடத்துல நான் காத்துக்கிட்டு விரும்புறேன் அப்பாங்கிறத சொல்லுங்க. 2வது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்த பெற்றுக்கொண்டேன். ஆனா அந்த நிறைவு இல்லன்னு சொல்றீங்களா? ஆண்டவரே அந்த நிறைவு அந்த நிரப்பப்படுகிற அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் நீங்க எங்க மத்தியில வெளிப்பட்டபடியால் ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அப்போஸ்தலர் அந்த ஆதி காலத்துல ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சகல ஜனங்களுக்கும் சாட்சியா இருந்தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே தயவு பெற்றவர்களாய் ஆண்டவரே எப்பொழுதும் உங்களை துதித்துக் கொண்டிருந்தார்கள் ஆண்டவரே. அந்த அன்பின் கனிகள் எல்லாம் வெளிப்பட்டுச்சு ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுதும் அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவரே நீங்க அப்பப்போதான்ப்பா வெளிப்பட்டீங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல பாவியான எங்கள் மேல ஆண்டவரே மனம் திரும்பும்படி எங்களை தெரிந்து கொண்டு எங்களை பேர் சொல்லி அழைத்து எங்களோடு வாசமா இருக்கும்படிக்கு ஆண்டவரே உங்க ஆவியை எங்களுக்கு தந்தீங்களே நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஆண்டவரே இந்த நிறைவு பெறும்படி நான் வேண்டுகிறேன்ப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே எல்லா கட்டுகள் உடையட்டும். ஆண்டவரை நிரப்பப்பட அந்த நிரப்பப்படுதல் அனுபவம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த நிரப்பப்படுகிற அனுபவம் உண்டாகும்படி வேண்டுகிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறேன் இந்த நல்ல பிதாவே. ஆமென்.